கடந்த நாள் வெளியான வாஷிங்டன் போஸ்டின் ரிப்போர்ட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பெரிய கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. 1 மாதம் முதல் 1.5 மாதத்திற்குள் இஸ்ரேல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஈரானின் நியூக்ளியர் சைட்டுகள் மற்றும் அண்டர்கிரவுண்ட் லேப்ஸை தாக்கும் சாத்தியம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ரிப்போர்ட் US இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் மற்றும் உலகளாவிய இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் ஆகியோரை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. பைடன் நிர்வாகம் முன்பு அக்டோபரில் இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டது. எந்த காரணத்திற்காகவும் ஈரானின் நியூக்ளியர் வசதிகளை தாக்கக்கூடாது என்று, அவர்களின் ஆயில் வசதிகளை தாக்கக்கூடாது என்றும். ஆனால் இந்த முறை ட்ரம்ப் நிர்வாகம் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துள்ளது, நீங்கள் தாக்கலாம் என்று. இந்த அளவுக்கு தூரத்தில் தாக்குவதற்கு ஏர் ரீஃபியூலிங் வசதிகள் காரணமாக அமெரிக்க தளங்கள் உள்ளன, அதை அமெரிக்கா வழங்கும். ஈரானின் எந்த ரிட்டாலியேட்டரி தாக்குதலும் இருந்தால் அதை தடுக்க US தளங்கள் தயாராக உள்ளன. இப்போது நாம் பார்க்கலாம் இனி என்ன நடக்கும் என்று. விஷயம் மிகவும் சீரியஸ் ஆகும். இதனுடன் ஈரானுடன் உள்ள பிரச்சனை மேலும் மிடில் ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட் ஏசியாவில் மோசமடையுமா அல்லது இதனுடன் ஈரான் என்ற நாட்டின் பொட்டென்ஷியல் அச்சுறுத்தல் முடிவுக்கு வருமா என்பதுதான் கேள்விகள். அங்குள்ள ஜனாதிபதி மசூத் பெஷகான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காண ஆர்வமாக உள்ளார். ஆனால் அங்குள்ள ஆத்மார்த்த தலைவர் அலி கமேனி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வமில்லை. அவர் நியூக்ளியர் விஷயங்களில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் வித்தியாசம். இதற்குள் மசூத் பெஷகானை ஆதரிக்கும் ஒரு பிரிவு கேபினெட்டில் உள்ளது, எதிர்க்கும் ஒரு பிரிவும் உள்ளது. கமேனியுடன் நிற்பவர்கள் ரஷ்யா, அந்த செக்டேரியன் தலைமையுடன் தொடர்புடையவர்கள். ஆனால் மக்கள், அதாவது ஈரானில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு அமெரிக்காவுடனோ அல்லது இஸ்ரேலுடனோ போருக்கு செல்ல ஆர்வமில்லை. ஈரான் நியூக்ளியர் வசதிகளை கைவிட வேண்டும் என்பதே அங்கு பப்ளிக் ஒப்பீனியன். இவை அனைத்தும் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ப்ராக்சிகளை இவ்வளவு காலமாக அவர்கள் ஊட்டி $100 பில்லியன் மேல் ஈரான் செலவு செய்துள்ளது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்திகள் மற்றும் பல ப்ராக்சிகளுக்கு. இறுதியில் அவர்களால் கிடைப்பது 0, முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் அங்குள்ள மக்களும் படையில் உள்ள ஒரு பெரிய பிரிவும் ப்ராக்சிகளை தவிர்க்கிறார்கள். இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம் என்று ஈரானின் படையில் உள்ள மூத்த அதிகாரிகளும் கூறுகிறார்கள். ஆனால் ஷியா தலைவர்களுக்கு அதில் ஆர்வமில்லை. நியூக்ளியர் ஆயுதங்களுடன் முன்னேறுவார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ட்ரம்ப் முதலில் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தார். ஈரானை பொட்டென்ஷியலாக ஆதரிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது, முழுமையான போரை தவிர்க்க தயாராக உள்ளது. ஆனால் நியூக்ளியருடன் முன்னேறுவதற்கு எந்த காரணத்திற்காகவும் ஈரானை அனுமதிக்க மாட்டார்கள். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மசூத் பெஷகான் இதை மிகவும் நெகட்டிவாக பதிலளித்தனர். அப்போதுதான் இந்த நிகழ்வுகள் வருகின்றன. இஸ்ரேல் என்ற நாடு ஈரானை தாக்க தயாராகி வருகிறது. சில நேரங்களில் இந்த ஒற்றை தாக்குதலுடன் ஈரான் என்ற நாட்டின் ஆத்மார்த்த தலைவரை கூட கைப்பற்றிவிடலாம். காரணம், இது ஒரு நல்ல தாக்குதலாக இருக்கும். அமெரிக்கா முழு அளவிலான ஆதரவை வழங்கும். ஏர் ரீஃபியூலிங், அதாவது பறக்கும் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் மற்றும் பைட்டர் ஏர்கிராஃப்ட்களுக்கு ரீஃபியூலிங் வசதிகளை வழங்கும். அதேபோல் சாட்டலைட் தொடர்பான ஏவியேஷன் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கொடுக்கும். அது பின்னர் அவர்களுக்கு புரிந்த ஒரு நிகழ்வாகும். நான் சுற்றிய வீடியோவில் சொன்னது போல் ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகி முடிந்துவிட்டது. இதற்கான சூழ்நிலையை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதாவது ரஷ்யா உக்ரைனில் ஈடுபட்டுள்ளது. அவர்களால் ஈரானுக்கு உதவ முடியாது. சீனா மற்றொரு விஷயத்தில் டேரிஃப் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. அவர்களால் இவர்களுக்கு உதவ முடியும். ஆனால் ஈரான் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு வெளியே செல்லும் பயணம் சவுதி அரேபியாவில் உள்ளது. சவுதி அரேபியாவிற்கு செல்லும் போது UAE-உடன் நிச்சயமாக தொடர்பு கொள்வார். இவை அனைத்தும் ஈரானை அழிக்கவே திட்டமிடப்பட்டுள்ளன. வரவிருக்கும் நாட்களில் நாம் புரிந்து கொள்ளப் போவது ஈரான் என்ற நாட்டின் நியூக்ளியர் வசதிகள் மட்டுமல்ல, அங்குள்ள ஷியா குழுக்களை அழிப்பதும் ஆகும். காரணம், அங்குள்ள மக்கள் அனைவரும் அவர்களுக்கு எதிராக உள்ளனர். அங்கு உண்மையில் பட்டினி உள்ளது.
வெளியில் சொன்னாலும் அங்கு பொருளாதார ரீதியாக முழுமையான பணவீக்கம் மிக அதிகம். 1 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஈரானை தாக்கினால் அது முடிந்துவிடும். இதுதான் போருக்கான சரியான நேரம் என்று கூறப்படுகிறது. காசாவை முழுவதுமாக காலி செய்வதற்கான சரியான நேரம் இப்போதுதான் என்று இதன் சிறப்பு குறிப்பிடப்படுகிறது. வாஷிங்டன் போஸ்டின் ரிப்போர்ட்டும் இஸ்ரேலின் முன்னேற்றத்திற்கான காரணங்களும் ஈரானை தோற்கடிக்கும் நிகழ்வு முன்னேறும் போது ஈரான் என்ற நாட்டின் தற்போதைய ஷியா ஆட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயகம் வரும். பெண்கள் முழு சுதந்திரம் பெறும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு முன்பு ஈரான் எப்படி இருந்ததோ அப்படி மீண்டும் வரும் என்பதுதான். அதேபோல் ஜப்பானை அமெரிக்கா எப்படி வளர்த்தெடுத்தது? காரணம், அமெரிக்க கட்டுப்பாடு இருக்கும். இதுதான் இலக்கு. நான் மக்களிடம் சொல்லும் போதும் பல யூடியூப் சேனல்களில் ரிப்போர்ட் செய்யப்பட்டதும் இது பைபிளின் தீர்க்க தரிசனம் என்று கூறப்படுகிறது. ஈரானை அழிப்பது, அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயமும் முன்னேறுகிறது. இதனோடு மற்றொரு ரிப்போர்ட் வருகிறது, இந்தியாவுடன் தொடர்புடையது. அதாவது பிரதம மந்திரி மோடி, நாம் இப்போது ஈரானிடமிருந்து க்ரூட் ஆயில் வாங்குகிறோம். மோடி அரசு தயாராக உள்ளது. முன்பு ட்ரம்ப் நிர்வாகம் க்ரூட் வாங்கக்கூடாது என்று சொன்னது, ஆனால் நாம் அதை நிராகரித்தோம். இப்போது மோடி அரசு ஈரானிடமிருந்து க்ரூட் வாங்காமல் இருக்க தயாராக உள்ளது. அதேபோல் இந்திய நிறுவனங்கள் அங்கு முதலீடு செய்வதை நிறுத்தி இப்போது செய்ய வேண்டாம். காரணம், ஒரு முடிவு வந்த பிறகு மட்டுமே இந்திய நிறுவனமானாலும் இந்தியா அங்கிருந்து மேலும் க்ரூட் வாங்கினால் போதும். அதாவது இந்திய அரசும் ட்ரம்ப் நிர்வாகத்துடனும் இஸ்ரேல் அரசுடனும் ஒத்துழைக்கிறது. ஈரான் விஷயத்தில் வெளியே சொல்லவில்லை என்பதுதான். அதாவது இரு வழிகளிலும் கட்டுப்பாடுகளை விதிக்க இந்தியா தயாராக உள்ளது. ஈரானுக்கு உதவுவதற்காக ஆயிலுக்கு உணவு என்று அழைக்கப்படும் ஐநா திட்டத்தின்படி இந்தியா வாங்குகிறது, மிகவும் குறைந்த விலையில். அதுவும் இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அதாவது ட்ரம்புடன் ஒத்துழைக்கவும் இஸ்ரேலை ஆதரிக்கவும் இந்தியா தயாராக உள்ளது. உலகளாவிய ஜியோபொலிட்டிக்ஸ் மற்றும் மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியாவின் தற்போதைய வளர்ச்சிகளை பார்த்தால் வாஷிங்டன் போஸ்டின் ரிப்போர்ட் சொல்வது போல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேல் ஈரானை தாக்கி 1 மாதத்திற்குள் முழுமையாக அமெரிக்க ஆதரவுடன் முடிக்கும். இதனோடு ஷியா ஆட்சி என்று சொல்லப்படுவது ஈரானில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் முடிவுக்கு வரும் வகையில் விஷயங்கள் முன்னேறுகின்றன.